முதல் புத்தகமாக இருக்கிறதும் நம்மளுடைய ஆதியாகம் தான். வேதாகமத்தில் கடைசி புத்தகமாக இருக்கிற வெளிப்படுத்தல் விசேஷம் கிபி 95 சேர்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் வேதாகமத்தில் எந்த புத்தகமும் சேர்க்கப்படவில்லை. வேதாகமம் எழுத உபயோகப்படுத்தின பொருட்களை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். பாப்பிரஸ் ஆதி நாட்களில் எழுத மிகவும் பயன்படுத்தப்பட்டது இந்த பாப்பிரஸ். இது ஆறுகள் ஏரிகள் ஓரம் வளர்கிற ஒரு விதமான நாணல் செடி. இந்த செடி எகிப்திலும் சீரியாவிலும் தான் அதிகமாக காணப்பட்டது. இந்த செடியை எடுத்து அதை தோல் உறுத்தி பதப்படுத்தி காய வைத்து அதன் பின்னராக அதில் எழுத்துக்களாக எழுதி அதில் பத்திரப்படுத்தி தான் நம்ம கையில் என்ன கொடுத்துருக்காங்க, பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்துருக்காங்க. இது சீக்கிரமாக கெட்டு போகாது. அந்த நாணல் செடி பட்டையில் எழுதுகிறது சீக்கிரமாய் கெட்டு போகாது. கிமு 240 முதல் கிபி 300 வரை இந்த பேப்பரஸ் தான் அதிகமாக நம்மளுடைய வேதாகமத்துக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பேட்ச்மெட் இது தமிழில் ஒரு விதமான தோல் சுருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடு மாடு அதனுடைய தோலிலிருந்து எடுத்து பதப்படுத்தி அதை பக்குவப்படுத்தி காய வைத்து அதில் எழுதி சுருள்களாக சுருட்டி அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய கைகளுக்கு என்ன செஞ்சுது வந்தது. அப்புறமா கல்வெட்டுக்கள், தோல் சுருள்கள், நாணல் செடி பட்டைகள். இப்போ நவீன காலத்தில் நம்மளுடைய கையில் புத்தகமாக என்ன இருக்குது, பரிசுத்த வேதாகமம் இருக்குது. வெலம் என்பது ஆட்டுக்குட்டி தோலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு விதமான மெல்லிய தோல் சுருள். இதை பதப்படுத்தி பக்குவப்படுத்தி காயப்படுத்தி இதில் ஒரு விதமான கருஞ்சிவப்பு சாயம், அதாவது பர்பிள் கலரில் ஒரு சாயம் பூசி தங்கத்தையும் வெள்ளியையும் உருக்கி அதில் என்ன செய்வாங்களாம், எழுதி நம்மளுடைய வேதாகமத்தை பத்திரப்படுத்தினாங்க. வேதாகமம் எழுத யூஸ் பண்ண எழுதுகோள்கள் பெண்ணு என்னென்னா, ஃபஸ்ட்டு சிறிய அளவிலான ஒரு உளின்னா தெரியும்ல, அது சின்ன அளவில் இருக்கிறத எடுத்து யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு விதமான முப்படை பட்டையான ஒரு விதமான நாணல் செடியில் என்ன செஞ்சாங்க, எழுத ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் உலோக பேனாக்கள், தங்கம் வெள்ளி போன்றவற்றை உருக்கி ஒரு பேனா மாதிரி ஒரு வடிவம் செஞ்சு அதில் எழுத ஆரம்பித்தாங்க. இதற்கு மையா அந்த இங்கா என்ன யூஸ் பண்ணாங்கன்னா, அடுப்பு கறி இருக்குல்ல, அந்த அடுப்பு கறி கூட கம்மு பசை மற்றும் தண்ணீர் சேர்த்து அதை ஒரு விதமான கலவையாக கலந்து அதில் எழுத்துக்களை எழுதி என்ன செஞ்சாங்க, நமக்கு பக்குவப்படுத்தி அதை பதப்படுத்தின பின்பு நம்மளுடைய கைகளில் பரிசுத்த வேதாகமமாக இருக்கிறது. பிப்ளோஸ் இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியலை. இது ஒரு விதமான கிரேக்க வார்த்தை. இந்த பிப்ளோஸ்ன்ற வார்த்தையிலிருந்து தான் பைபிள் என்கிற ஆங்கில வார்த்தை வந்தது. இந்த பிப்ளோஸுக்கு என்ன அர்த்தம்னா, இதுதான் உண்மையான புத்தகம் அப்படின்றதுக்கு அர்த்தம் தான் இந்த பிப்ளோஸ்ன்ற வார்த்தை. இது வேதாகமத்து முதலில் மொழிபெயர்ப்பு கிமு 250 ஆரம்பமானது. வேதாகமத்தில் போல உலகில் வேறு ஒரு புத்தகம் இல்லை. இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த புத்தகத்தை அழித்திட அநேகர் நினைத்தார்கள். ஆனால் குறிப்பாக இதில் 1250ஆம் ஆண்டு வால்டர் என்கின்ற பிரெஞ்சு தேசத்து நாத்திகன், அவர் நாத்திகனாக இருக்கிறதுனால இந்த பைபிள்லாம் யாராவது யூஸ் பண்ணுவாங்களா, இந்த பைபிளெல்லாம் யாராவது படிப்பாங்களா, இன்னும் 100 வருஷம் கழித்து வேணால் பாருங்கள், இந்த பைபிளெல்லாம் நீங்கள் எங்கே போய் பார்ப்பீங்க, மியூசியத்தில் தான் போய் பார்ப்பீங்க அப்படின்னு கேலி பேசின வால்டர் இறந்துட்டார். ஆனால் இன்னமும் அவர் கேலி பேசின அந்த வேதாகமம் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, அவர் இறந்த 50 ஆண்டுகளுக்குள்ளேயே ஜெனிமா வேதாகம சங்கம் அப்படின்ட்டு அந்த வேதாகமத்துக்காக ஒரு சங்கம் என்ன செஞ்சாங்க, ஆரம்பிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, அந்த வால்டர் வாழ்ந்த அதே வீட்டில் தான் இன்னைக்கும் அந்த வேதாகமத்தை பத்திரப்படுத்தும்படியாய் அறைகள் கட்டப்பட்டு இருக்கிறது. இது நம்முடைய வேதாகமத்துக்கு இருக்கிற தனிச்சிறப்பு. இது மட்டும் இல்லை, அநேகர் இதை அழிக்க நினைச்சாலும் இதை காப்பாற்றுறதுக்காக ஒருவர் எழும்பி வந்தார். அவர் பேர் கான்ஸ்டன்ட். அவர் என்ன செஞ்சாருன்னா, அரசாங்க செலவில் வேதாகமத்தின் 50 நகல்களை அரசாங்க செலவிலேயே அச்சிடப்பட்டு அது அநேகருக்கு கொடுத்தது மட்டுமல்ல, அவர் கிறிஸ்துவை பின்பற்றி கிறிஸ்துவனாக வாழ்ந்தார். இது வேதாகமத்துக்கு இருக்கிற தனிச்சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் அநேக வாக்குத்தத்தமான தரிசனமான காரியங்கள் நடந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய வாழ்க்கை, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இப்படிப்பட்ட அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகள் வேதாகமத்தில் நிறைவேறி இருக்கிறது என்றதுக்கு நம்ம எல்லாரும் தான் என்னவா இருக்கும், சாட்சிகளாக இருக்கிறோம்.
இது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் தான் வேதாகமம் இருக்கா, வேற எந்த உலகத்துலையும் இல்லையா அப்படின்னு யாருக்காவது தோணுதா? அதற்கும் பதில் இருக்குது. முதல்ல விண்வெளியில் வைக்கப்பட்ட முதல் புத்தகமும் நம் பரிசுத்த வேதாகமம் தான். மைக்ரோசிப் அப்படின்ற முறையில் ஒரு சிறிய வடிவிலான ஒரு வேதாகமத்தை தயாரித்து அதை விண்வெளியில் வைத்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, சந்திரனில் ஆராய்ச்சி செய்ய சென்ற விஞ்ஞானிகள் தங்களுடைய ஆராய்ச்சியை தொடங்குவதற்கு முன்பாக வேதாகமத்திலே ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், இந்த வசனத்தை வாசித்து தான் தங்களுடைய ஆராய்ச்சியை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. வானத்தையும் பூமியையும் மனிதனையும் உண்டாக்கின தேவனுக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த வேதாகமம் நாம் தினமும் வாசித்து பயனட வேண்டும். இந்த உலகத்தில் பல புத்தகங்கள் இருக்கு. சில புத்தகங்கள் நமக்கு சந்தோஷத்தை தரும், சில புத்தகங்கள் நமக்கு அறிவை கொடுக்கும். ஆனால் நம் கையில் இருக்கும் பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான் நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தயவு கிருபை ஞானத்தை இருதய மாற்றத்தையும் தருகிறது. இப்படிப்பட்ட வேதாகமத்தை நாம் தினமும் வாசிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பல தடைகளை தாண்டி சரித்திரம் படைத்து நமது கையில் இருக்கும் வேதாகமத்தை வெறும் காகிதமாக அல்ல, பரிசுத்த தேவனின் வார்த்தைகளை தாங்கி நிற்கும் உயிருள்ள இதய துடிப்பாகவும் நாம் கருதுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதித்து வேதாகம வார்த்தையின் மூலமாக உங்களை நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். இதுவே நம் பரிசுத்த வேதாகமம் கடந்து வந்த பாதைகள். நன்றி, வணக்கம்.